திரு அவையின் இரு பெரும் தூண்களான புனித பேதுரு, புனித பவுல் இவர்களுடைய பெருவிழாவினை கொண்டாட அன்னையாம் திரு அவை இந்த நாளிலே நமக்கு அன்போடு அழைப்பினை விடுத்து மகிழ்கிறது. புனித பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு 3 ஆண்டுகள் பயணம் செய்தவர். இந்த 3 ஆண்டுகளும் இயேசுவினுடைய போதனைகளிலே மிளிர்ந்து கிடந்த எல்லா விதமான தத்துவங்களை தனது வாழ்விலே முழுமையாக அனுபவித்தவர். ஆகவே தான் நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று நற்செய்தி வாசகத்திலே அழகாக ஆண்டவர் இயேசுவின் கேள்விக்கு பதில் மொழி தருகிறார். இதோ விண்ணகத்தின் திறவுகோள்களை உமக்கு தருவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக புனித பேதுரு இயேசுவினுடைய வழியிலே திரு அவையை கிறிஸ்தவ நம்பிக்கை, விசுவாச கொள்கை வாழ்வை எல்லாம் மக்கள் முழுமையாக கடைபிடிக்க தனது வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்காக பலியிடுகிறார். பவுலடியார் தமஸ்கு நகர் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற போது தன்னை தடுத்தாட்கொண்ட அந்த இயேசுவுக்காக சவுலாயிருந்து பவுலாய் மாறிய அவர் இந்த இயேசுவுக்காகவே தனது வாழ்வை வாழ்ந்திட தன் உள்ளத்தில், தன் இதயத்தில், தன்னுடைய எண்ணங்களில், சிந்தனைகளில், தன்னுடைய உடலில் இந்த இயேசுவை சுமந்து இந்த இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிவித்து சிறப்பான விதத்து தன்னுடைய போதனைகள் வழியாக தன்னுடைய பணி வாழ்வில் திரு அவையிலே மிக பெரிய 3 நற்செய்தி திருத்துதுரை பயணங்களை எல்லாம் மேற்கொண்டு எல்லா துன்பங்களையும் சுமந்து இயேசுவுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர். இந்த இரு பெரும் புனிதருடைய திருத்துதருடைய பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்ற போது நமது வாழ்வியல் சூழல்களிலே சந்திக்கின்ற எல்லா விதமான துன்பங்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ள, இயேசுவுக்காக நமது வாழ்வை சாட்சியமாக சான்று பகர்கின்ற வாழ்வாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகிற இந்த திருத்துதருடைய பெருவிழாவில் சிறப்பாக நாங்கள் உம்முடைய அன்பு திருமகன் இயேசுவினுடைய நற்செய்தியின் அடிச்சுவடுகளின் விழுமியங்களிலே எங்கள் வாழ்வை வாழ்ந்து காட்ட இயேசுவுக்காக எங்கள் வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமென்.